வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்தறிவியலும். இன்று பிப்ரவரி 23 மாசி மாதம் 11ஆம் தேதி. பனிப்பொழிவினுடைய தாக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வானியல் சார்ந்த வானிலை மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன. மேலும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் ஏற்பட இருக்கிறது. அது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானியல் சார்ந்த வானிலை மாற்றங்கள். சூரியனுடைய தோற்ற நகர்வு மகர ரேகையில் இருந்து கடகரேகை நோக்கி தற்போதைய நிலையில் இருக்கிறது. மேலும் தற்போதைய நிலையில் மகர ரேகையில் இருந்து நிலநடுக்கோட்டு பகுதி நோக்கி சூரியனுடைய தோற்ற நகர்வு அமைந்திருக்கிறது. வருகின்ற மார்ச் 21ஆம் தேதி சூரியனுடைய நேர்குத்து கோடுகள் நேர்குத்து கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து விழ இருக்கிறது. மேலும் வெப்பமண்டல பகுதி இத்தகைய நேர்குத்து கதிர்களை சந்திக்க இருக்கிறது. நமது தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை வெப்பமண்டல பகுதியிலேயே அமைந்திருக்கிறது. மேலும் இந்த சூரியனுடைய தோற்ற நகர்வின் காரணமாக வங்கக்கடல், இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் இந்த முக்கடல்கள் சார்ந்த வளிமண்டலம், நிலப்பரப்பு சார்ந்த வளிமண்டலம், மேலடுக்கு மற்றும் கீழடுக்கு இங்கெல்லாம் காற்றினுடைய போக்குவரத்து அழுத்த மாறுபாடுகளின் காரணமாக வெப்பம் உயர்தல், அதன் விளைவாக ஏற்படக்கூடிய சூரியனுடைய கதிர்கள் வடக்கு நோக்கி நகர நகர அழுத்த வேறுபாடுகள் ஆங்காங்கே ஏற்பட்டு காற்று போக்குவரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வடகிழக்கு குளிரலையினுடைய வரவு திருப்பப்படும் அல்லது குறைக்கப்படும். கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசை காற்று தமிழக நிலப்பரப்பு நோக்கி மெல்ல மெல்ல நகரத் தொடங்கும். மேலும் தற்போதைய அமைவின்படி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் சார்ந்து குறைவழுத்தம் ஏற்படவும், அதன் காரணமாக கீழடுக்கிலும் மேலடுக்கிலும் சுழற்சிகள் ஏற்படவும், இந்த சுழற்சிகள், இந்த அழுத்த மாறுபாடுகள் நிலநடுக்கோட்டு பகுதியினுடைய அல்லது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வடக்கில், தென்னிலங்கைக்கு தெற்கில், குமரி கடலில் இந்த அழுத்த மாறுபாடுகள் நகரக்கூடும். அதாவது சுழற்சிகள் மேலடிக்கிலும் கீழடிக்கிலும் நகரக்கூடும். இந்த காற்று போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குளிரலையுடன் நீராவி மிகுந்த வெப்ப காற்று, கிழக்கு மற்றும் தெற்கு திசை காற்று, தென்கிழக்கு திசை காற்று இணைப்பு ஏற்பட மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஒரு சில கடலோர மாவட்டங்களில் ஏற்படக்கூடும். 25ஆம் தேதி தொடங்கி பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் பனிப்பொழிவுடைய தாக்கம் வெகுவாக குறைய தொடங்கும். டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள், தென் கரையோடி மாவட்டங்கள் இங்கெல்லாம் பனிப்பொழிவுடைய தாக்கம் குறைவதோடு மேகமூட்டமான வானிலை அமைப்போ ஆங்காங்கே ஏற்பட்டு தூறல் அல்லது மிதமான மழைப்பொழிவை ஓரிரு இடங்களில் ஏற்படுத்தக்கூடும். தென் கரையோடி மாவட்டங்களை பொறுத்தவரை இதனுடைய தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கலாம். வரும் 27, 28 பிப்ரவரி 27, 28 மார்ச் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி வரை கூட தென் கரையோடி மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை மற்றும் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கும், குமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மிதமான லேசான மழைப்பொழிவிற்கும்,
தென்காசி மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதிகளில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கும், உள்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பிப்ரவரி 25 முதல் வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும். ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அதனைத் தொடர்ந்தே 27, 28 தேதிகளில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் மார்ச் 5ஆம் தேதி வரை அவ்வப்போது ஆங்காங்கே ஏற்படக்கூடும். தொடர்ச்சியான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இது அல்ல. அடுத்த கட்டமாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை வருகின்ற 27, 28 மார்ச் 1, 2, 3 இந்த தினங்களில் கடலோர டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மார்ச் 25 தொடங்கிய பிப்ரவரி 25 தொடங்கிய மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்பட்டு விலக 27, 28 தேதிகளில் கடலோர டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். அதாவது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள், அதே போல காரைக்கால் பகுதிகளில், மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளிலையும் ஓரிரு இடங்கள்லையும், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிய தஞ்சை மாவட்ட பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம் இந்த தினங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இதைத் தொடர்ந்து வடகடலோர மாவட்டங்களில் பனிப்பொழிவு சற்று படிப்படியாக குறைந்து ஆங்காங்கே லேசான தூறலுக்கும் இந்த நாட்களில், அதாவது விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கடலோர பகுதிகளில் தூறல் முதல் லேசான மழைப்பொழிவிற்கு ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் ஏற்படலாம். பனிப்பொழிவினுடைய தாக்கம் பொதுவாக மார்ச் 25, பிப்ரவரி 25 தொடங்கி பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் பனிப்பொழிவுடைய தாக்கம் வெகுவாக குறைய தொடங்கும். கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கும். மார்ச் 10ஆம் தேதிக்கு பின்னர் உள் மாவட்டங்கள்லையும், அதாவது தெற்கு உள் மாவட்டங்கள் திண்டுக்கல் மற்றும் தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், மேற்கு மற்றும் மத்திய மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் வரை பனிப்பொழிவினுடைய தாக்கம் 10ஆம் தேதிக்கு பின்னர், மார்ச் 10ஆம் தேதிக்கு பின்னர் சற்று குறைய தொடங்கி வெப்பத்தினுடைய அளவு படிப்படியாக அதிகரிக்கும். வடக்கு மாவட்டங்களில் வெகுவாக அதிகரிக்கும், வெகுவாக குறையும். பனிப்பொழிவுடைய தாக்கம் வெகுவாக குறையும். கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். வடக்கு மாவட்டங்களில் சற்று கூடுதல் வாய்ப்புகள், அதாவது கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் பின்னரே வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான அறிகுறிகள் மேற்கு மத்திய மாவட்டங்களிலையும் வடக்கு மாவட்டங்களிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் தென்படும். மேலும் ஏப்ரல், மே மாதங்கள் வெப்பத்தினுடைய தாக்கம் இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்றாலும் மழைப்பொழிவினுடைய தாக்கமும் அதிகரிக்கும். வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு
வலுவோடு இருக்கும் என எதிர்பார்க்கலாம். லானினோ விளைவு, அதனை சார்ந்த நெகட்டிவ் ஐஓடி இந்திய பெருங்கடல் நிகழ்வு, இது இரண்டும் வெப்பத்தின் அளவை அதிகரிப்பதோடு மழைப்பொழிவினுடைய வீதமும் அதிகரிக்க, கோடை மழைப்பொழிவினுடைய வீதம் அதிகரிக்க அதிகபட்ச வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து கண்காணிப்போம். கோடை மழை மற்றும் தென்மேற்கு பருவமழை குறித்தான விரிவான விளக்கத்துடன் மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.